அந்த பெஞ்சல் புயலின் தாக்கத்தின் காரணமாக குறிப்பாக பெஞ்சல் புயலானது புதுச்சேரி கடலூருக்கு இடையே நேற்று 8:30 மணி அளவில் கரையை கடக்க தொடங்கி 11:30 மணிக்கு கரையை கடந்தது. அதன் காரணமாக நேற்று விடிய கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக புதுச்சேரி முழுவதும் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீரானது சூழப்பட்டிருக்கிறது. நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதியானது புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ராஜா நகர், முத்தமிழ் நகர், அதே போன்று அருந்தேத நகர் பகுதியில் இடுப்பளவிற்கு மேற்பட்டு தண்ணீர் தேங்கியுள்ளது. அதே போன்று குடியிருப்பு பகுதிகளிலும் இந்த மழைநீரானது தேங்கியுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அதாவது நேற்று இரவே இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அதாவது புயல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும், அதே போன்று இந்த புயலின் காரணமாக இந்த ஆங்காங்கே சாலைகள்ல மின்கம்பங்கள் சாய்ந்ததன் காரணமாக இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் இந்த குடியிருப்பு மக்கள் மின்சாரமும் இன்றி தூக்கமும் இன்றி இரவு முழுவதும் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில அவர்கள் ஒவ்வொரு வீடு முழுவதுமே அதிக அளவிலான தண்ணீர் சூழ்ந்துள்ள அவர்கள் உணவு சமைப்பதற்கோ வேற எந்த இதற்குமே வழி இல்லாமல் தற்போது அவர்கள் மழை நீரிலே மிதக்கக்கூடிய சூழல் உருவாகிறது. அதே போன்று இங்க இருக்க வாகனங்கள், பெரும்பாலான வாகனங்கள், வீட்டிற்கு வெளியே நிறுத்தப்பட்ட வாகனங்கள்ல இன்ஜின் முழுவதுமே தண்ணீர் புகுந்துள்ளது. அதே போன்று கார் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களும் முழுமையாக சேதமடைந்தது. தற்போது நாம் நின்ற பகுதி இந்த முத்தமிழ் நகர் பகுதியில் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும். வீட்டுக்குள்ளார இரவு முழுவதும் இந்த மழை நீரால அப்படியே நின்று இருக்க சூழல் தான் இருந்திருக்கு. அவங்களால தூக்கமும் இல்லாம, அதே போன்று உணவுக்கும் வழி இல்லாம இருக்காங்க. குறிப்பா புதுச்சேரி மாநில அரசாங்கம் இந்த பகுதியில் ஒரு பால் பாக்கெட்டாவது விநியோகம் பண்ணணும், அதே போன்ற ஒரு பிரெட் பாக்கெட்டையாவது விநியோகம் பண்ணணுங்கிறது இவங்களோட கோரிக்கையா இருக்கு. ஏன்னா சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் மாதிரி இரவு முதல் இன்று தற்போது வரை எந்த உணவும் இன்றி, அதே போன்று இந்த அதிக அளவிலான வெள்ளமானது டிரைனேஜ் முழுவதுமே வெள்ளமாக சூழப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய இந்த இயற்கை உபாதைகளை கூட கழிக்க முடியாத சூழல் இந்த பகுதியில் இருக்கு. அதே போன்று இந்த பகுதியிலிருந்து வெளியே செல்ல முடியாத அளவுக்கு, அதாவது சிறியவர்களையோ அதே போன்று முதியவர்கள் இந்த பகுதியில் வெளியே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத சூழல் தான் இந்த பகுதியில் இருக்கு. பெரியவர்கள் மட்டுமே ஏதாவது தேவைப்படுவதற்கு வெளியே சென்று வாங்குவதற்கு வெளியே செல்கின்றனர். ஆனாலும் இந்த புயலின் தாக்கத்தினால் எந்த ஒரு கடைகள், குறிப்பாக மளிகை கடைகளோ இல்ல மருத்துவ உபகரணங்களை, மெடிக்கல் என்று சொல்லக்கூடிய மருந்தகமோ இதுவரை எந்த பகுதியிலுமே செயல்படவில்லை. எல்லாம் கடும் சிரமத்திற்கு இந்த புதுச்சேரி புதிய பகுதியில் அடித்த இந்த முத்தமிழ் நகர், ராஜா நகர், அருந்தேரி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே போன்று இந்த வெள்ள நீர் வடிகாலை பொறுத்தவரை அதிக அளவுடன் மழை நீர் தேங்கி இருக்கிறது. எந்த பகுதியில் இந்த வெள்ள நீர் வெளியே போகும் அப்படிங்கிற சூழல் கூட நம்மளால கூட அதை எந்த வழியில போகும், வெளியேற்றதுக்கான அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும், அடுத்து தொடர்ந்து பொதுமக்கள் இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. களத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் சிலம்பரசன்.